வணக்கம் சொல்லிக்கணும் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு முன்னாள் முதல்வரான கலைஞர் நினைவிடத்துல அமைச்சர் சேகர்பாபு நினைவிடத்திற்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்க கோவில் தோற்றத்துல பார்த்தீங்கன்னா, கோவிலோட கோபுரம் தோற்றத்துல மலர் வளையங்கள அலங்காரம் செய்து அங்க வந்துட்டு நினைவிடத்துல இருந்தாரு. இந்த ஃபோட்டோ வந்துட்டு வைரலாக்கப்பட்டு வருகிறது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப மன வேதனையாகவும் பார்க்குறேன். ஒரு கேலி கூத்தாகவும் தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் கருணாநிதி கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர், அதுபோக இந்து என்றால் திருடன் சொன்னவர், ஒரு நாத்திகவாதி. அவர் இடத்துல போய் கோவில் கோபுரத்தை வச்சது, அது இந்துக்கள் புனிதமாக வழங்கக்கூடிய கோவில் கோபுரத்தை அவருடைய சமாதியில போய் வச்சது, இது கோவில் கோபுரத்துக்கு ஒரு புனிதத்தை கெடுக்கிற விதமா இருக்கு. கோவிலுடைய கோபுரத்துடைய புனிதம் கெட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறவர் அவருடைய மானிய கோரிக்கை இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வருதுன்னா, அதற்காண்டி நான் கோவில் கோபுரமாக ஒரு படத்தை நம்ம சமாதியில வச்சு வணங்குறேன்னு ஒரு விசுவாசத்தை காட்டுற மாதிரி, அதே போல இதே மானிய கோரிக்கையில டாஸ்மாக் மதுவிலக்கு டாஸ்மாக் மானிய கோரிக்கையில இருக்கு. அப்போ அதே அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த மதுபாட்டிலாம் வச்சு அந்த ஒரு இது பண்ண வேண்டியதானே, பூஜை பண்ண வேண்டியதானே. அதை விடுத்துட்டு இன்னைக்கு இந்துக்கள் மனதை புண்படுத்துற மாதிரியும் கோவில் கோபுரங்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் இன்னைக்கு ஒரு தேவையில்லாம சர்ச்சையை உண்டாக்கணும். ஸ்டாலின் அவர்கிட்ட நல்ல பேரை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அமைச்சர் பதவியை, இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை தக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஒரு விளம்பரத்துக்காண்டி இந்துக்கள் மனதை புண்படுத்துவதற்காண்டி வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இன்னைக்கு அவருடைய சமாதியில இந்து கோவில் கோபுரத்தை வச்சிருக்கிறாரு. இதே வேற கோபுரத்தை வைக்க வேண்டியதானே. வேற கோபுரத்தை இன்னைக்கு சர்ச்சு மசூதி மாதிரி ஒரு சர்ச்சுடைய படத்தை வச்சு அலங்காரம் பண்ண வேண்டியதானே. ஒரு மசூதி வச்சு ஒரு அலங்காரம் சிறுபான்மையினருடைய கோரிக்கையில வைக்கிறாங்க இல்லையா, அந்த மானிய கோரிக்கை வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு படத்தங்களை வச்சு இதே சமாதி வச்சு அளவு பார்க்க முடியாது. துப்பு இல்லாதவங்க என்ன காரணத்தால எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தையும் இந்து மத தர்மத்தையும் இந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களையும் கேவலமாகவும் இழிவாகவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு திமுக அரசாங்கம். இது இந்து விரோத அரசாங்கம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். அப்ப இருந்து சொல்லிட்டு வரோம். ஆனா இது ஒருதலை பட்சமா இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதமாக தான் வேண்டுமென்றே போட்டு செய்யறா ஒவ்வொரு அமைச்சரும். முன்னாடியே அவர் பேர் பொன்முடியா ஒரு மசூர் முடி சொல்லுவாங்க. பொன்முடி அவர்கள் தான் சார். பொன்முடி அவர்கள் தான் சார். அந்த அமைச்சர் முடிதான். அந்த முடி சொல்லுது சைவத்துக்கு வைணத்துக்கு ஒரு விலை மாது ஒப்பிட்டு பட்டை போட்டா இப்படி, ராமம் போட்டா இப்படி, உடலூர் இப்படி கொள்ளலாம் சொல்லி ஒரு பெண்களை அவமதிக்கிறது, ஒரு சைவ சமய சாஸ்திர சம்பிரதாயத்தை அவமதித்து அவங்க வீட்டில் குடும்ப பெண்கள் இருக்காங்க. ஸ்டாலின் வீட்டில் குடும்ப பெண்கள் பூரா கோயிலுக்கு கோலத்துக்கு போறாங்க. அப்ப அவங்க குடும்பத்துல எப்படி உடலுறவு வச்சிருக்கான்னு அந்த விளக்கத்தையும் சொல்லியிருக்கேன். இதே பொன்முடி அவருடைய பொண்டாட்டி பிள்ளைய கூட எப்படி உடலுறவு வச்சுக்கிட்டாங்க, அவருடைய பொம்பளை பிள்ளைக்கு எப்படி உடலுறவு வச்சு குழந்தை பெற்றாங்க, அப்படி அந்த பக்கத்தை சொல்லுறது வக்கு இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு சர்ச்சையை உண்டாக்கணும். இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. கொலை கொள்ளை வலிப்பை மாணவர் சமுதாயத்தில் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்க முடியல. அருவாளோட புக்கோட போன இன்னைக்கு அருவாளோட ஸ்கூலுக்கு போறேன். அங்கே உள்ள ஆசிரியரை வெற்றியா பெண்கள் கல்லூரிக்கு பத்திரமா போயிட்டு திரும்பி வர முடியல. அங்கே பாலியல் பலாத்காரம் நடக்குது. இப்படி விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் குட்டிச்சோறு ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி நடவடிக்கை எடுக்க இந்த தமிழக முதல்வருக்கு ஒரு துப்பு இல்லை. ஆனா பாருங்க, அவருடைய அமைச்சரை தூண்டி விட்டு பண்ற மாதிரி இருக்கு. இது தேவையாங்க? இது கருணாநிதி உயிரோடு இருந்தா கூட ஏத்துக்கிற மாட்டாருங்க. அவர் சமாதியில இந்த மாதிரி கோவில் கோபுரத்தை வச்சது அவர் உயிரோடு இருந்தா கூட ஏத்துக்கிற மாட்டாரு. அவருடைய சமாதியில அண்ணா சிலையை வையி, அம்பேத்கர் சிலையை வையி, அவர் இன்னொன்னு சொல்லுவாரு இந்த ஈவ ராமசாமி அவர் சிலையை வைங்கய்யா. அதை விடுத்து எங்களுடைய கோயில் கோபுரத்து சிலை வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த அமைச்சர் சேகர்பாபுக்கு? ஒரு அமைச்சராக இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு இந்து சமய அறநிலையத்துறை இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவோம். இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்துக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம காசு கொடுத்தா ஓட்டு போட்டு திமிரில தைரியத்துல இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க இந்த சேகர்பாபு. இந்த சேகர்பாபு நான் கண்டிச்சிட்டோம். இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இருக்கு. அந்த பண்ண மிகப்பெரிய தவறு. வேண்டுமென்றே பண்ணிருக்கேன். அவர் ஒரு அமைச்சர், மக்கள் பிரதிநிதி. நீ போய் அண்ணா அறிவாலயத்தில் வையே. உன் வீட்டில் நீ அமைச்சர் இவருக்கு கருணாநிதிக்கு நீ விசுவாசம் இருக்க, திமுகவுக்கு விசுவாசம் இருக்கணும், இந்த அமைச்சர் பதவி தக்க வைக்கணும், நான் திமுக காரன், நான் கொள்கை புடவை உள்ளவர் அப்படின்னு சொன்னா நீ உன் வீட்டில் வச்சு உன் பூஜையில வச்சு நீ கருணாநிதி படத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க. அதை விடுத்துட்டு பொது தளத்துல ஒரு சமாதியில போய் எவனா வைப்பான் ஒரு சமாதி, அந்த அடக்கம் பண்ணது ஒரு சமாதி, கீழே பணம் இருக்கு. நீங்க நாத்திகவாதி பகுத்தறிவாதின்னு சொல்றாங்க. இவர் கேட்டாரு, இதுல கேட்டாரா? கருணாநிதி கேட்டாரா? அப்ப இருப்பார் என்ன பகுத்தறிவோ என்னது பேரு? ஒரு இறந்தவருடைய சமாதியில நீ கோவில் கோவில் படத்தை வைக்கிறிய,
அங்கே வந்துட்டு வந்துட்டு முரசொலி பேப்பர் வைக்கிற. அப்போ அதுக்கு பேரில் என்ன பகுத்தறிவு? அதுக்கு பேர்லாம் என்ன மூட நம்பிக்கையெல்லாம் பொய், தவறானது. இவங்க வந்து இந்துக்கள் மதத்தை புண்படுத்துறது மட்டும் தான் மூட நம்பிக்கைன்னு வருவாங்க. இந்து மத நம்பிக்கையில, இந்து மத சாஸ்திர சம்பிரதாயம் தான் மூட நம்பிக்கை. வேற்று மதத்தை வந்து எந்த மத அவங்க அந்த மத நம்பிக்கையிலோ அந்த மத நம்பிக்கையோட உணர்வுகளை கொஞ்சம் கூட வந்து என்ன செய்வாங்க, அதை கண்டிக்க மாட்டாங்க. அது மூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்துக்கள் மட்டும் கும்பிட்டா மட்டும் மூட நம்பிக்கை. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். சேகர்பாக செய்த செயல் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். நாங்கள் இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. சார், இந்துக்கள் மீது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஏவா வேலு முதல் கொண்டு அனைத்து அமைச்சர்களுமே இது போல இழிவான பேச்சு பேச காரணம் என்ன சார்? அதான் சார், இப்போ வந்து சிறுபான்மையர் ஓட்டு வங்கிக்காண்டி இந்துக்கள் வந்து பெரும்பான்மை ஓட்டுகளை வந்து இப்போ வந்து என்ன பேசினாலும் வந்து இந்துக்கள் பொறுத்துக் கொள்வார்கள். நடுநிலை இந்துக்கள் சொல்லுவாங்க. இந்துக்கள் 90% இந்துக்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை 90% இந்துக்கள் என் கட்சியில் இருக்காக கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சிறுபான்மையை அவர்களை டாட்டா பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி இந்துக்களை வந்து இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்த இழிவுபடுத்த அவங்களோட ஓட்டு கிடைக்கும். அந்த ஒரு எண்ணத்துக்காண்டி தான் தொடர் தாக்குதல். இவ்வளோ வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் சேகர் பாபு. முதல் இந்து கோவில் ஓட்டு கடவுள் மறுப்பு கொள்ளை உங்களுக்கு. நீங்க ஈவேரா சிலையை கோவிலுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க. கடவுளை வணங்குவது முட்டாள், காட்டு முராண்டி, மனிதன் நினைன்னு வச்சிருக்க. கடவுளை மனிதன் நினைன்னு வச்சுட்டு அவனை அந்தாலும் கூப்பிடுற. உள்ள கோவில் நிர்வாகத்தை நீ தான் வந்து ஃபாலோ பண்ற. கோவில் நிர்வாகத்தை நீ தான் இது பண்ற. கேட்டா வந்து இதே சேகர் பாபு என்ன ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஓம் முருகான்னு சொல்ற, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடாது. ஆனா வந்து அலோலியா 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 சொல்லலாம், அல்லாஹ் போர் சொல்லலாம். அதெல்லாம் வந்து தவறான வார்த்தை கிடையாது. ஆனா ஜெய் ஸ்ரீராம் வந்து கவர்னர் சொல்லிட்டாங்க, அது ஒரு பெரிய தவறான வார்த்தைன்னு சொல்லி அது ஒரு பெரிய மத பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர் மதவாதம் சொல்றது. ஆனா இவங்க வந்து அலோலியா சொல்றது அது மதவாதம் கிடையாது, அது மத பிரச்சாரம் கிடையாது. அவர் ஸ்டாலினுடைய மயம் வந்து நான் ஒரு கிறிஸ்துவன் சொல்றது வந்து ஒரு மதவாதம் கிடையாது. கிறிஸ்துவ மதத்துக்கு வாழ்த்து சொல்றதோ, இஸ்லாமிய மதத்துக்கு வாழ்த்து, இஸ்லாம் பண்டிகை வாழ்த்து சொல்றதுல மதவாதம் கிடையாது. அதுல மூட நம்பிக்கைக்கு வராது. ஆனால் இந்துக்கள் பண்டிகை வாழ்த்து சொல்வது மட்டும் மதவாதம், மூட நம்பிக்கைக்கு எதிரானது. இந்து கடவுளுக்கு மட்டும்தான் வந்து மூட நம்பிக்கைக்கு, நாட்டியத்துக்கு வந்து போலி நாட்டியம். இந்துக்கள் பண்டிகை மட்டும் எதிர்ப்பாங்க, இந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பாங்க. அங்கெல்லாம் எந்த மற்ற மதத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாத போலி நாட்டியவாதிகள் தான் இந்த திராவிடர் கூட்டம். இவ்வளவு இந்தி விரோத ஆட்சியாளர்கள். இந்த வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாடம் போட்டுக்கிறார். இந்துக்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த பொன்முடி, இந்த ஏவா வேலு, இந்த சேகர்பாபு போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி, கொச்சைப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மீது இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பல்வேறு சந்தேகத்தை உண்டாக்குது எங்களுக்கு. ஏனென்றால் இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு மானிக்க கோரிக்கை இந்து சமயத்தில் அறநிலையத்துறை கோரிக்கை வைக்கிறதால் போய் அங்கே போய் வந்து கோபுரத்தை இது பண்ணாம கோபுரம் என்ற பிடிக்காத ஒரு மனிதனுடைய சமாதியில போய் அங்க போய் வச்சு நீ வந்துட்டு கோவில் கோபுரத்தை வச்சு அளவு பார்க்குற என்றால் அப்ப இந்துக்கள் மனதை இழிவுபடுத்துறது தானே நீ பார்க்குற. இந்துக்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எது கேள்வி வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தானே இந்த திமுக அமைச்சர்களுக்குலாம் இருக்கு. வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய பாடம் போட்டார். பெரும்பான்மையில சிறுபான்மையினர் என்று வருகின்ற தேர்தலை தெரிந்து விடு சார். இணைந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி 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 நன்றி.